புதியுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி கல்வி 360. இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் 31 அந்த ஏப்ரல் 1 எப்படி அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்கான ஒரு ஷிஃப்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த 10th 12th முடிச்சவங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அகாடமிக்கல் இயருக்கான ஷிஃப்ட் இருக்கும். ஸோ எல்லா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இப்போ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சரியான ஒரு டைமிங் தான் நம்ம கல்வி 360 இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கல்வி 360ல ஒரு சூப்பரான கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். CA and CMA இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான அண்ட் ரொம்ப தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸஸாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருடமும் நமக்காக வந்திருக்காங்க ஈரோடு பெருந்துறையில் லொக்கேட் ஆயிருக்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேருந்து மாணவ சேர்க்கை ஆலோசகர் ஜி மணிகண்டன் அவர்கள். அவர்கிட்ட இந்த CA CMA கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காமர்ஸ் தான் படிக்கணும், இல்லை இந்த குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த குரூப் படித்தாலும் படிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க. பட் நானே சொல்லிட்டு இருந்தால் பத்தாது இல்லையா? ஸோ சார் கிட்டமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய செவிகள் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி இருக்கட்டும். நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சார் வெல்கம் பண்ணிவிட்டு பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஸோ இட்ஸ் பீன் அ இயர் உங்களை மீட் பண்ணி. ஸோ கரெக்டாக அந்த அகாடமிக்கல் இயருக்கு நம்ம பசங்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நிறைய ஆலோசனைகள் கொடுக்க வந்துடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் இந்த வருஷமும் வந்ததுக்கு. ஸோ இப்போ இந்த ஜென் Z பசங்க அண்ட் ஜென் ஆல்ஃபா பீட்டா எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்தபடி மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அதை சாட் ஜிபிடியில் போட்டு இதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த CA CMA ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குது? நல்ல கேள்வி. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதுலேருந்து நம்மளோட கேள்விக்கு பதில சொல்லிடலாம். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய அவங்க ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருக்காங்க. அவங்க டெக்னாலஜியை ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேள்வி அவங்ககிட்ட எழுப்புனா கூட அதுக்கான பதில் உடனடியாக அவங்களுக்கு ஒரு AI மூலமாக எடுத்து நம்மக்கிட்ட விளக்கமாக அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மல் ஜாப் அப்படின்றது மந்த்லி சேலரி இல்லை ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுல அவங்க விருப்பம் தெரிவிக்கிறதில்ல. ஸோ அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் அப் பற்றி யோசிக்கிறாங்க. இன்னொருத்தருடைய நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறத தயங்குறாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதில் அவங்க அவங்களுடைய க்ரோத்தை பார்க்குறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்றதை பார்க்குறாங்க. அண்ட் மோரோவர் ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இளைஞர்கள் அவங்க பண்ண விஷயம் படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அந்த மாதிரியான காலகட்டங்களில் இருந்தவங்களை விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், க்ரோத் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, இண்டிபெண்டன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நிறுவனம் பக்கத்து மாவட்டத்துக்கு நான் இன்னொரு கிளையை தொடங்கலாமா அப்படின்றது போய் அடுத்த மாநிலத்தில் இன்னொரு கிளையை தொடங்கலாமா அப்படின்றது சிந்திச்சவங்களுக்கு மத்தியில் இவங்க வெளிநாடுகளில் அவங்களோட கிளைகளை தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான கோர்ஸ் அப்படின்றத நான் CA CMA கோர்ஸஸாக இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காகவே சொல்வேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது. யூ டேக் எனி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பல மாற்றங்கள் வந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்ரோச் இப்போ கிடையாது. ஸோ பல மாற்றங்களை சந்தித்திருக்கு ஒவ்வொரு துறையுமே. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் துறைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மாறிடுச்சு. ஸோ அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஆடிட்டர்ஸோடைய அப்ரோச் எல்லாமே அக்கௌண்ட்ஸை அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுலையும் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் எந்த டேக்ஸ்லாம் அந்த டைமில் இருக்கோ அந்த லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எஸ்பெஷலி இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அதை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இல்லை CA முடிச்சுட்டு ஜாபுக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க டெக் ஓரியன்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீல்டில் அவங்களுடைய எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒர்க்கை டெலிவரி பண்ணுறதை ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருக்க அந்த AI டெக்னாலஜியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணி அவங்க ஒர்க்கை ரொம்ப ஸ்பீடாக முடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் அவங்க ஜஸ்ட்
ஜஸ்ட் ஒரு கன்சல்டண்ட்டாவோ ஜஸ்ட் ஒரு புக் கீப்பராகவோ இல்லை வந்து ஆடிட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்க்கு கொடுக்குற கன்சல்டேஷன்லேருந்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து அப்ராடுக்கு கொண்டு போகிறதுலேருந்து அதை ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக மாற்றுறதுலேருந்து இல்லை அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து 0 பாயிண்ட்லேருந்தே கொடுக்குற கன்சல்டண்ட்டாகவுமே இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்க கையில் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சிஏ அப்படின்ற இந்த கோர்ஸும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி சிஎம்ஏன்ற கோர்ஸுமே வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குன்றது என்னுடைய அட்வைஸ். வாவ், ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் காலர் இணைந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். இது கல்வி 360. சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேம், நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம் மேம். ஓகே, உங்களுடைய கேள்வி என்னன்னு நீங்க கேட்கலாம். டிவி மியூட் பண்ணிடுறோம் செகண்ட். எஸ், உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்கலாமா? மேம், பிகாம் வந்து சிஎம்ஏ பொண்ணு 12th முடிச்சிருக்கா. ஓகே, பிகாம் சிஎம்ஏ வந்து எடுக்கலாமா, என்ன பெனிஃபிட்ஸ், என்ன ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்தியன் பேப்பர் என்ன இருக்கு, யூகே பேப்பர் ஒன்னு இருக்குங்களா? ஓகே, பிகாம் முடிச்சிட்டு சிஎம்ஏ படிக்க போறாங்களா இல்ல வந்து பிளஸ் 2 காலேஜ்லயே வந்து பிகாம் கூட புதுசா கொண்டு வந்திருக்காங்களா? ஓகே, செகண்ட் இயர்ல அப்படியே இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியே டிகிரி கையோட அந்த சர்டிபிகேட் கொடுத்துருவாங்களாம். வெரி குட், நல்ல சாய்ஸ்மா. நீங்க ஆல்ரெடி சிஎம்ஏ தான் படிக்க போறேன்னு டிசைட் பண்ணதுனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து +2 முடிச்ச பிறகு டைரக்டா சிஎம்ஏ படிக்கிறது, டிகிரி படிச்சுட்டு தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிகாமோட சேர்த்து சிஎம்ஏ படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸ். நீங்க தனித்தனியா 2 இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிஎம்ஏக்கு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து கோச்சிங் எடுத்துக்கிறது, பிகாம்க்கு வேற ஒரு காலேஜ்க்கு போறதுன்றது உங்களோட டிராவல், உங்களுடைய சிலபஸ் மேனேஜ் பண்ண முடியாம போறது, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் இருக்கும். இன்டகிரேட்டடா ஒரே காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா அது நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். உங்க பிகாம் முடிக்கும் பொழுதே நீங்க வந்து சிஎம்ஏல வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 ஸ்டேஜை வந்து கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முக்கியமா நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து இந்தியன் சிஎம்ஏ ஆர் யூஎஸ் சிஎம்ஏ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்க ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு சொல்லிட்டு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே நல்ல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக இதே மாதிரியான கோர்சஸ் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ்க்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து சிபிஏன்னு ஒரு கோர்ஸ், சிஎம்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூகே மாதிரியான கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுடைய சாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சுட்டு அப்படின்னா பெட்டர் இந்தியன் சிஎம்ஏ பேப்பர்ஸ் எழுதுறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எதனாலனா நீங்கள் வந்து ஃபாரினில் கொடுக்குற யூஎஸ்சிஎம்ஏவோ இல்லை வந்து ஏசிசிஏவோ சிபிஏவோ மாதிரியான கோர்சஸ் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயமாக ஜாபுக்கு போக முடியும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் இந்த கோர்சஸ் படிக்கும்பொழுது நீங்கள் இந்தியன் டேக்ஸ் லாஸ் படிப்பீங்க, ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ படிப்பீங்க. இதே நீங்கள் அப்ராட்லேருந்து நீங்கள் கொடுக்குற அந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ்சிஎம்ஏ இல்லை ஏசிசிஏ கோர்சஸில் வந்து உங்களுக்கு அப்ராடில் இருக்கிற இந்த இன்டர்நேஷ்னல் குளோபல் டேக்ஸ் லாஸ் தான் படிப்பீங்கன்றதுனால இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்களே டிசைட் பண்ண முடியும். ரொம்ப அழகாக இந்தியாவில் தான் உங்களுடைய கரியர் சாய்ஸ் அப்படின்னா, இந்தியாவில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா பெட்டர் இந்தியன் சிஎம்ஏ படிங்க. வாழ்த்துக்கள். எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், நிறைய தேவையான தகவல்கள் வந்து நம்ம பகிர போகிறோம். அண்ட் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அண்ட் முதல்ல இந்த பேரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க எவ்வளோ அவேராக இருக்காங்க, தன்னுடைய பொண்ணோ இல்லை பையனோ வந்து இதை தான் படிக்க போகிறாங்க, ஸோ இதில் வந்து நான் என்னெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்டே இந்த அவேர்னஸ். அவங்க அந்த குழந்தை எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிஎம்ஏ கோர்ஸ் பற்றினா, சிஏ கூட ஓகே, பட் சிஎம்ஏ கோர்ஸ் பற்றின அவேர்னஸ் பெரிய அளவில் இல்லை. பட் பேரண்ட்ஸே இப்போ வந்து நிறைய வரவேற்கிறாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அந்த கோர்சஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ரொம்ப அதிக அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஏ பற்றியும் இப்போ அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு, சிஎம்ஏ பற்றியும் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸ் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகே. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீ டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் கூட அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற கோர்ஸ் பற்றியும் சிஎம்ஏ கோர்சஸ் பற்றியும் அவேர்னஸ் இருக்குது. ஆடிட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நிச்சயமே ஒரு நல்ல சோஷியல் எஸ்டிமை வந்து கொடுக்குது. சமூகத்தில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்து, அந்த அந்தஸ்து அப்படின்றது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குன்றதுனால நிறைய பேருக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ சிஏ பற்றி நல்ல அவேர்னஸ் இருக்குது. சிஎம்ஏ ஏன் திடீர்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎம்ஏனா என்ன வேலையை அவங்க பார்ப்பாங்க, அதுக்கான தேவை ஏன் அதிகமாச்சு அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள வந்து காஸ்ட் ஆடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ICAAன்ற பேரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்த கோர்ஸ்க்கு வந்து சிஎம்ஏன்னு இருக்கும்பொழுது இந்தியாவிலேயும் ஒரு பெயர் மாற்றம் பண்ணால் நல்ல வரவேற்பு இருக்குன்றதுனால பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க என்ன வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அவங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்துகிற வேலையை தான் இந்த சிஎம்ஏ முடிச்சவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து அதனுடைய லேபர் காஸ்ட்லேருந்து அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன ஆகுது, அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான அட்வைசரி ரோலில் வந்து இந்த சிஎம்ஏஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் செலவு அதிகமாகிட்டே இருக்கும்பொழுது லாபம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் லாப நோக்கில் தான் எல்லா நிறுவனங்களுமே தொடங்கப்படுது. ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து லாபத்தை உறுதி செய்யணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கட்டாயமாக சிஎம்ஏ படித்தவர்களுடைய கன்சல்டேஷன் வந்து தேவைப்படுது. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் லெவலில் மட்டும் இல்லாமல் கம்பல்சரியாகவும் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா லோன் ஃபெசிலிட்டி வேணுமோ வேண்டாமோ, ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கும் பொழுது இது வந்து லாபகரமாக இருக்குமா, அப்போ வந்து காஸ்ட் எவ்வளோ தூரம் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வந்து நம்ம இன்ஷூர் பண்ண முடியுன்ற விஷயங்களை வந்து இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் தான் உறுதி செய்கிறாங்க. லோனுக்குன்னு போகும்பொழுதும் பேங்க்கில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோடைய டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்கும்பொழுது அவங்க வந்து இந்த லாபத்தை எப்படி உறுதி செய்ய முடியுன்ற மாதிரியான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி சைன் பண்ணுற இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான பல டேக்ஸ் டிவிஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ படித்தவங்களுடைய சிக்னேச்சர் தேவைப்படுது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ஸில், வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸில். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் வந்து புதுசாக தொடங்குற தொழில் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இப்போ கடந்த 20 வருடங்களில் பார்ப்போமே எல்லா துறைகளிலுமே புது நிறுவனங்கள், புதுசாக ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில துறைகள்லாம் அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஒரு கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு கேளிக்கை துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு நிறைய நிறுவனங்கள், அதுவும் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து வந்து இந்தியாவில் தொழில் தொடங்குற நிறுவனங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ தொழில் நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த சிஎம்ஏ படித்தவர்களுடைய எண்ணிக்கையுமே அதிக அளவில் இருக்குது. அண்ட் அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த சிஎம்ஏ கோர்சஸ் பற்றி பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடித்தவங்க கூட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூடவே இந்த சிஎம்ஏ கோர்சஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், என்னோட ஓன் பிஸ்னஸ் இதை நான் நல்லா எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணணும்னா எனக்கு எம்பிஏ படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. எல்லா ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸுமே அவங்க பசங்களை எம்பிஏ படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சிஎம்ஏ படிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற அந்த காஸ்ட் கட்டிங் விஷயங்களை வந்து அவங்களே கற்றுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போக முடியுன்றதுனால தான் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி ப்ரோக்ராம்க்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. 20 வருஷமாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அகாடமிக்கல் சர்வீசஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா இப்போ சிஎம்ஏனாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தயங்குறது இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. காரணம் என்னன்னா எப்படி இருக்கும் ஏதா இருக்கும்னு அது எல்லா படிப்புகளுக்கும் இருக்கிறது தான். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், என்ன தான் ப்ரொசீஜர், சிஎம்ஏவை நாங்கள் எப்படி தான் வந்து எதிர்கொள்வது? ஓகே, ரெகுலர் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா +2 முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஎம்ஏ கோர்சஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனத்து மூலமாக முதல்ல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் சிஏஎல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் லா சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸை தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றது கேள்வி. யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா +2 முடிச்ச எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து பயாலஜி குரூப் படிச்சிருக்கலாம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், இல்லை காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம். யார் வேணால் +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இந்த கோர்ஸ்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு டாப்பராக வந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை ஒரு பர்டிகுலராக இந்த பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கணும், உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கணும், அந்த மாதிரியான எந்த வித தொந்தரவுமே இந்த படிப்பில் கிடையாது. மொரோவர் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாது. நீங்கள் சிஏ படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது, இன் ஃபியூச்சரில் வந்து என்னால் டெடிகேட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் விருப்பப்பட்ட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் வந்து எடுத்துக்கணும்.
ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ரைட் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 months to 9 months வந்து கண்டினியூஸ் கோச்சிங் எடுத்துக்கிறது ரைட் சாய்ஸ். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு 2 months 3 months மட்டுமே கோச்சிங் எடுத்துக்கிட்டு உடனடியாக இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறது தான் ஒரு தவறான அப்ரோச். அது வந்து நிறைய பேரை ஃபெயில் ஆக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் எனக்கான ரைட் சாய்ஸ் கிடையாதுன்னு நினச்சி அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஆனால் ரைட் பேட்டர்ன் வந்து இந்த மார்ச் 2026 +2 எழுதின ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜூனில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஜூனில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுடைய சிஏ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2027 மேல வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இந்த மெத்தடை தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6 months வந்து கண்டினியூஸ் டீச்சிங் இருக்கும், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் 3 months வந்து அவங்களுக்கான கோச்சிங் இருக்கும். அவங்க கண்டினியூஸாக படிக்கணும். படிக்கும்பொழுது வர சந்தேகங்களை வந்து அந்த ஸ்பாட்லேயே ஆசிரியர்கள்கிட்ட வந்து கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்றது தான் மெத்தட். அண்ட் தென் வந்து கண்டினியூஸாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறது. இந்த மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நம்ம 10th படிக்கும் போதும் சரி, +2 படிக்கும் போதும் சரி, வீட்டில் பேரண்ட்ஸ் கேஷுவலாக சொல்கிற ஒரு விஷயம் எழுதி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ கிளாஸில் டீச்சர்ஸும் எழுதி பார்க்க சொல்லுவாங்க. டியூஷன் போனால் கூட அங்கே எழுதி பார்க்குறது தான் ரைட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேட்டர்ன் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுடைய எழுதுகிற ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஒரே கொஷினை மல்டிபிள் பேட்டர்னில் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ அந்த கேள்விகளை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும் இல்லையா? அதை வந்து நீங்கள் மல்டிபிள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுது அந்த நேரத்தை வந்து உங்களால் குறைக்க முடியும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை எழுதி நீங்களாகவே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுற பேட்டர்னுமே கொஞ்சம் தவறான பேட்டர்ன் தான். நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் மூலமாகவே அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு ரைட் சாய்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இந்த ஜேர்னி ஃபுல்லாமே நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்கிற ஹவர்ஸ்லேருந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கன்றதுலேருந்து எந்த நேரத்தில் உட்காந்து இந்த தேர்வுகளை எழுதி பார்க்குறீங்கன்ற விஷயத்துக்கு முதற்கொண்டு அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஒரு வருஷம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அடுத்தது நீங்கள் இன்டர்மீடியேட் அப்படின்ற செகண்ட் லெவல். இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 பேப்பர் இருக்கும். அங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே அக்கௌண்டன்சி, ஆடிட், டேக்ஸ் லாஸ் அண்ட் அது ரிலேட்டடான பேப்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லிட்டு 3 பேப்பராக பிரித்து எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 6 பேப்பரும் சேர்த்து எழுதணுன்ற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் எழுதலாம், அப்படி இல்லைனா பிரித்து எழுதலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்ட் டு ரைட் ஆல் த 6 papers. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சிஏ ஸ்டடீஸில். நம்ம நார்மலாக ஒரு டிகிரியில் வேறு எந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு செமஸ்டருக்கு 5 இல்லை 6 பேப்பர் இருந்ததுன்னா அந்த 6மே நம்ம எழுதணும். அப்படி இல்லைனா நமக்கு அரியர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அடுத்த டேர்மில் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுகிற மாதிரியான பிரச்சனைகளுமே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் 6 பேப்பர் சேர்த்து எழுதினாலும் சரி, இல்லை 3 பேப்பர் பிரித்து எழுதினாலும் சரி, இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதற்கு அப்புறமா ஒரு 2.5 வருஷம் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் ஜேர்னி முடிஞ்ச பிறகு 2 வருஷம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். இது வந்து நம்ம ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கேஷுவலாக இன்டர்ன்ஷிப் மற்ற கோர்சஸில் பண்ணுற மாதிரி கிடையாது. சீரியஸான ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸுமே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்க என்னென்ன வேலைகளை பண்ணுவாங்க, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் லாஸ், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான கன்சல்டேஷன் கொடுக்கறது, அந்த கம்பெனி ஃபார்மேஷனுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அவங்களோட ஷேர் இஷ்யூவிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வேலையாக இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டடீஸுமே நம்ம முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு போவோம் இல்லையா, இங்கே எப்படி இருக்கும்னா அந்த 2 levels முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஜாபுக்கு போகிற மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க போகிறீங்க. அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய ஃபைனல்ஸ் எக்ஸாம்ஸை எழுதுவீங்க. ஃபைனல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் தான் இருக்குது. முன்னாடி நிறைய பேப்பர்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ சிஏ இன்ஸ்டியூட் வந்து முன்னாடி 8 பேப்பர் இருந்தது எல்லாமே 6 பேப்பராக மாற்றிட்டாங்க. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த 6 பேப்பருமே நீங்கள் தொடர்ந்து 6ஆக எழுதினாலும் சரி, இல்லை 3 பேப்பராக பிரித்து எழுதினாலும் சரி. பொதுவாக இந்த தேர்வுகள் பார்த்தீங்கன்னா வருடத்தில் 3 முறை நடத்தப்படுது. இப்போ ஜனவரி, மே அண்ட் செப்டம்பரில் வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, மேலே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனடியாக செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபெயில் ஆகணுன்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணங்களுக்காக நமக்கு மதிப்பெண் குறைவாக இருக்குது, இல்லை வந்து நம்ம தேர்ச்சி பெற முடியல அப்படின்னாலும் உடனடியாக அந்த செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா
தேவையான அளவு கால அளவு கொடுத்து அதற்கான பயிற்சி எடுத்து தொடர்ந்து அவங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து நல்ல இன்ஸ்டியூட்டில் அதுக்கான கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். ஆஹா, நான் ஜஸ்ட் ஒரு கேள்வி தான் கேட்டேன், பட் நீங்கள் பிகினிங் டு எண்ட் மாணவர்களுக்கு ரொம்ப தேவையான அந்த ஒரு எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்க போது, பி ப்ரிப்பேர்ட், ரொம்ப ஈஸி அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. வெறும் ப்ராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இது இருந்தாலே போதும், அழகாக அவங்க தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக அவங்க மாறலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான அர்த்தமே அவங்க படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இந்த கோர்ஸில் வந்து நான் ஒரு அழகு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பேசலாமா? எஸ், இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா பிகாம் மாதிரியான கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்குது. எனி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி இந்த பிகாம் மாதிரியான கிராஜுவேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்காம் இல்லை எம்பிஏ மாதிரியான காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்க கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய அக்கௌண்டிங் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணும். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே அக்கௌண்டன்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஆஸ் பர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதன்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அக்யூரசிஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அங்கே ஏதாவது லாஸஸ் ஏதாவது நடந்துட்டுருக்கா அப்படின்றத வவுச்சிங் பண்ணி ஆடிட் பண்ண வேண்டியது தான் அந்த ஆடிட்டர்ஸோடைய ரோல். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸில் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ஆடிட் பண்ணுறதும் டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டுருக்கு. எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ரோலுமே வந்து டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்யூரசி மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்து அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கான கன்சல்டேஷன் கொடுக்குறது. ஸோ ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் அந்த ஃபார்மேஷன் பண்ணுறதுலேருந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன தேவைகள் இருக்குது, ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லோனுக்கு எந்த வங்கிகளில் நல்ல வட்டி விகிதத்தில் வந்து லோன் கிடைக்கும், இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரியான அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபின்டெக் ரோல்ஸ் வந்து அவங்க நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. நம்ம இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லாத ஒரு பெரிய மாற்றம், எவ்வளோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிஏ முடிச்சவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரி, நார்மலாக நம்ம டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸ் முடிச்சோடனே எனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அந்த ரிலேட்டட் ஜாப் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் தான். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் அ கரியர். ஸோ இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், என்னுடைய குடும்ப தேவைக்கு ஒரு 15,000 சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டிகிரி முடித்த மாணவர்கள் நினைக்கும் பொழுது இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க படிக்கும்பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய லெவல் எங்கே இருக்க பொழுது, அவங்களுடைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவா இருக்க பொழுது. ஒருவேளை அவங்க வந்து அந்த கரியர் ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் எடுக்கும்பொழுது கூட நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னன்றது முன்னாடி அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் there is a big difference between normal degree courses and professional courses. Yes. வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக நீங்கள் காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபார் சிஏசிஎம்ஏ கோர்சஸ் இல்லைங்களா? சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் ஒரு விஷயம் கேட்டாங்க உங்ககிட்ட, பிகாம் இன்டெகிரேட்டடாக வந்து நாங்கள் என்னுடைய பொண்ணை வந்து படிக்க வைக்கலான் இருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப என்கரேஜிங்காக பேசுனீங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால தானே. ஸோ இப்போ இந்த பிகாம் ப்ளஸ் சிஏ கோர்சஸ் இந்த ஒரு இன்டெகிரேட்டடான விஷயங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த 20 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் அப்படி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற சஜஷன் வந்து +2 முடித்த பிறகு சிஏ கோர்சஸ்க்குள்ளே வர்றது. நீங்கள் வந்து சிஏ தான் படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா +2 முடிச்சுட்டு சிஏ, இது வந்து ஒரு நல்ல பேட்டர்ன். இன்ஃபேக்ட் வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸும் அதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிகாம் படிச்சுக்கிட்டே சிஏ படிக்க வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய சாய்ஸாக இருக்குது. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் வந்து இந்த சிஏசிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு +2ன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்களுடைய ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்கே வந்து அந்த கோர்ஸை முடிக்க முடியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு டிகிரி இல்லைன்ற ஒரு அச்சம் இருக்குது. நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து சிஏ கோர்சஸை முடிங்க, அதை முடிச்சா அவங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதையும் மீறி ஒரு சில பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிகிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க.
எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எப்படி நம்ம வந்து அவங்களை கைட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி ப்ளஸ் சிஏ படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ரைட் சாய்ஸாக எப்படி பண்ணலான்னா, மார்னிங்கில் வந்து நான் சிஏக்கு தனியாக கோச்சிங் எடுத்துக்கிறது, ஒரு இன்ஸ்டியூட்க்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அண்ட் தென் வந்து டே டைமில் காலேஜுக்கு போகிறது. மேபி அது மார்னிங் ஷிஃப்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் ஷிஃப்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸோட ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து உங்களுடைய ட்ராவல் டைமை வேஸ்ட் பண்ணுறது, சிலபஸை வந்து சிஏக்கு வித்தியாசமான மெத்தடில் டீச் பண்ணுறது, பிகாம்க்கு ஒரு மெத்தடில் டீச் பண்ணுறது, அண்ட் எக்ஸாமினேஷன் அப்ரோச்சுமே பார்த்தீங்கன்னா சிஏக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்றதை விட சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதே வந்து நீங்கள் டிகிரி படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்க அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும். கொஞ்சம் கேஷுவலாக நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கொடுக்குற சஜஷன் வந்து இன்டெகிரேட்டடாக இந்த கோர்ஸ் எடுக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, பிகாம் அண்ட் சிஏ ரெண்டுத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரே இன்ஸ்டியூட் மூலமாக அந்த 3 வருஷ ஜேர்னிலேயே கம்ப்ளீட் பண்ணும்பொழுது 3 வருஷத்துலேயே அவங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டை முடிச்சு டிகிரியும் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால ஃபைனல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸோடைய வேல்யூவில் அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இல்லை ஜாப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் அவங்க அந்த சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் முடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ எஸ்பெஷலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸு, அக்கௌண்டிங் ஸ்கில்ஸு, டாக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிக அளவில் இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக சிஏ மட்டும்தான் படிக்கணும்னு டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மூலமாக இந்த சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்கான கோச்சிங்ஸ் கொடுக்குற மாதிரியும், ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் அண்ட் சிஏ படிக்கணும்னு எதிர்பார்க்கும்பொழுது ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு காலேஜ். அதுவும் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிகாம் டிகிரி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, அதுவும் அந்த பிகாம் ப்ளஸ் சிஏ இன்டெகிரேட்டடாக படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் க்ரௌட் வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருப்பாங்க, நாலேஜ் ஷேரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், அங்கே இருக்கிற லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு சப்ஜெக்டை அந்த சிஏல கவர் ஆகிற சிலபஸ் வந்து பிகாமில் ஒரு 40% வரைக்கும் கவர் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டிகிரி ப்ளஸ் அந்த சிஏ இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் காலேஜ் ஜேர்னிலேயே முடிச்சுட்டு வெளியில் வர முடியும். ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பர்சனாக மாறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே க்ரியேட் பண்ண முடியும். இன்டெகிரேட்டடாக பிகாம் அண்ட் சிஏ படிக்கும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸில் ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு சிலபஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதே வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது. ஐ திங்க் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் நீ எந்த கோர்ஸ் வேணாலும் பண்ண அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இப்பயும் இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தகவல் சொல்லிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். மேடம் கேக்குதுங்களா? கேட்குதுங்க சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் முத்துக்குமார், நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேள்வி பாத்தீங்கன்னா, என்னுடைய சன் வந்து பிகாம் சிஏ ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் பண்ணாரு. பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, சிஏ ஃபவுண்டேஷனும் முடிச்சு, சிஎம்ஏ ஃபவுண்டேஷனும் முடிச்சிட்டாரு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆடிட்டர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணி போயிருக்காரு. ஓகே, அந்த பிராக்டிஸ் சைட்ல அந்த இன்ட்ரோ வந்து எழுதுறாரு, பட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியல அவங்களால. இப்போ இன்ட்ரு கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிபிகேட் கொடுப்பாரு இல்லையா ஆடிட்டர், அப்போ இவரோட இன்டர் முடிக்கல அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் இருக்கா, இல்ல இன்டர் முடிச்சாதான் வேலிட் இருக்கு சர்டிபிகேட்? சார், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணும்பொழுது அது வந்து வேல்யூ அடிஷன். நீங்கள் ஃபைனல் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணாமல் சிஏ வந்தால் ஆர்டிகல்ஷிப், சிஎம்ஏ வந்தால் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் முடிக்காமல் நீங்கள் ஃபைனல்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ட்ரைனிங் வந்து அவர் முடிச்சிட்டாரு, இன்னொரு 2 months தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் இன்டர் வந்து அவர் கிளியர் பண்ணணும். அதுதான் சார் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறமாவும் இன்டர் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நீங்கள் ரெண்டுத்தில் எந்த ஒரு விஷயத்தை முடிக்கலனாலும், இன்டர் முடிக்கலனாலும் சரி, நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இல்லை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிக்கலனா கூட ஃபைனல்ஸ்க்கான எலிஜிபிலிட்டியே உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டிங்க, இன்டர்மீடியட்டும் முடிக்கணும், இல்லை நீங்கள் இன்டர்மீடியட் முடிச்சிட்டிங்க, ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கும் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த 2 லெவல் மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா கூட உங்களை வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக சொல்லுவாங்க. அதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக
என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதமும் தாண்டின பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதுனால ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஹார்டிகல்ச்சர் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, முடிக்காமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அந்த ஃபைனல்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இயர் ஆன் இயர் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட்டே தான் இருக்குது இந்த படிப்புகளில், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டோட சாப்டரை அப்ரோச் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லி அது வந்து ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் சரி, சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா நகரங்கள்லையுமே அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் இங்கே சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னைனா உங்களுக்கு நுங்கம்பாக்கம்ல இருக்குது. நீங்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சிஏ பொறுத்த வரைக்கும் ICAI.orgன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னாவே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்த இடத்துல அவங்களுடைய சாப்டர்ஸ் இருக்குன்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நேரில் போய் இந்த தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் கோபி. ஓகே. எங்க சன் பிடெக் பண்றாரு. ஓகே. முடிக்க போறாரு, இன்னும் 2 மந்த் இருக்கு. பிடெக்ல வந்து சைபர் செக்யூரிட்டி ஜாபுக்காக அடிஷனலா ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா, இல்ல வாய்ப்பு இருக்கா பிடெக் சைபர் செக்யூரிட்டி அதுக்காக? ஓகே சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். இப்போ நம்ம மணிகண்டன் சார் இருக்கார், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருந்து, அவர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். ஏஐ வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் நம்ம வேலைக்கே ஒரு சில டஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வந்துட்டு ஏஐ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சிஏசிஎம்ஐ முடிச்சதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஆட்களுக்கு இந்த ஏஐ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்ஃபேக்ட் மாணவர்களுக்குமே இந்த ஒரு பயம் இருக்குது. இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா, இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், இதை முடிச்ச பிறகு வேலை கிடைக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் தாண்டி ஒருவேளை எனக்கு வேலையே கிடைச்சா கூட ஏஐ வந்து என்னோட ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபைல்ஸை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வரும்போது நம்ம பயந்தோம், கம்ப்யூட்டர் வந்துன்னா நமக்குலாம் வேலை போயிருமான்னு. அடுத்து இன்டர்நெட் வரும்பொழுதும் பயந்தோம். இப்போ நம்ம ஏஐ வந்திருக்கும்பொழுது நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இது பயப்படுறதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு நிஜமாவே வேலை போயிருக்கு. பல துறைகளில் வந்து ஏஐ வந்த பிறகு ஆட்குறைப்பு செஞ்சுருக்காங்க. மேபி அவங்க ஆட்குறைப்பு செஞ்சது வேறு காரணமாக இருந்தாலும் ஏஐனால தான் எனக்கு வேலை போயிருக்கு அப்படின்ற சொல்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். பட் சிஏசிஎம்ஏ ஸ்டடீஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதும் தெரியும். எப்படி வந்து ஒரு டாக்டர்ஸை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து டெஸ்க் ஜாப் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சில டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களே வந்து அதை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஏஐ டூல்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து ஏஐ வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா அவங்களுடைய ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் டெஸ்க் ஜாப் இருக்கும். டேட்டா என்ட்ரி பண்ணுறதுலேருந்து, ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து, டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரியான டெஸ்க் ஜாப்ஸை வந்து கட்டாயமாக ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்ததான் அவங்க அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது, அதை வந்து சைன் பண்ணுற அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஈவன் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிக்னேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் பிஎம் சிக்னேச்சர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அனலைஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறது, எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுடைய ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான டேக்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைன்ஸஸை சப்மிட் பண்ணும்பொழுது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட சிக்னேச்சர் தேவைப்படும். உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கட்டாயமாக அவங்க சைன் பண்ணியிருந்தால் தான் அது ஒரு வேலிட். நம்மலாம் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வேலிட் டாக்குமெண்ட்டாக மாற்றணும்னா கெஸ்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்குவோம். அந்த மாதிரி தான் எல்லா பிஸ்னஸ் என்டிட்டிக்குமே வந்து அவங்களுடைய ஃபார்மேஷன்லேருந்து, அவங்க பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுலேருந்து, அவங்க வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு போகணுன்னா பேங்க்கில் லோன் வாங்குறதுலேருந்து, இந்த டேக்ஸ் கம்ப்ளைன்சஸில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோலை எந்த காலத்துலையுமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப இந்த ஏஐ டூல்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். அவங்களுடைய டெஸ்க் ஜாப்பை குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்டாக கூட மாறி இருக்கு. ஓகே. ஸோ அந்த கரியரை வந்து இன்னுமே ஒரு லெவல் அது வந்து கொண்டு போக முடியும். அவங்கள வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் அக்கௌண்டிங், ஆடிட்டிங்கோடு நிறுத்திக்காம அவங்க வந்து இந்த அனலைஸ் பண்ணுறது, டேட்டா அனலிட்டிக்ஸ்க்குலாம் வந்து இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அட் த சேம் டைம் வந்து அக்யூரேட்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஓகே, ஸோ இது ஒரு அமேசிங்கான தகவல். அண்ட் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா சார், ஆக்சுவலாக சிஏ அண்ட் சிஎம்ஏ வந்துட்டு ஒரு செல்ஃப் ஸ்டடி கோர்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு புக் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான சில கைட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சிடலாம். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்காகவே நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு மோட்டோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு வந்து எதை நோக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த செல்ஃப் ஸ்டடின்ற ஒரு வார்த்தையை வந்து சிஏசிஎம்ஏ சப்ஜெக்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கணும். அது என்னென்னா பாஸ் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிறது. ஸோ அதுக்கான முக்கியமான காரணமே வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடின்ற ஒரு பேட்டர்ன் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிலபஸை வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான சிலபஸ் இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கூல் லெவல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரியோ இல்லை டிகிரி லெவல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரியோ கொண்டு போக முடியாது. அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ், லாஸில் வந்து உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு, அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு, டேக்ஸ் கம்ப்ளைன்சஸில் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படித்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட் சொல்லியிருக்க மெத்தட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் விருப்பப்படுற பர்சன் கிட்ட உங்களுடைய கோச்சிங் எடுத்துக்கலான்றது தானே தவிர நீங்கள் செல்ஃபாகவே படிச்சுக்க முடியும்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. அஃப்கோர்ஸ் இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடி அப்படின்றதுனால ஒரு எக்ஸ்பர்ட்டோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஸோ இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான அசிஸ்டன்ஸ் எடுத்துக்காமல் செல்ஃப் ஸ்டடி மட்டுமே பண்ணவங்க, இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டட் வீடியோவை மட்டுமே ரெஃபர் பண்ணி படித்து பாஸ் பண்ணாங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10,000ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி பாஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்காது. அவங்கள வந்து ஒருத்தர் படிக்க வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். புக்கை படித்து மட்டுமே அவங்களால எக்ஸாம் எழுதுகிற கெப்பாசிட்டி இருக்காது. இவங்களுமே ஒரு 17 வயசே கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸை கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ அவங்கள வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் மட்டுமே எடுத்து படிங்க அப்படின்ற போது அட்லீஸ்ட் அது வந்து அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் நிச்சயமாக செட் ஆகாது. இப்போ ஈவன் வந்து நீங்கள் நார்மல் டிகிரி கோர்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா யூஜி பிஜிக்கு அப்புறமா தான் நம்ம பிஹெச்டி வச்சுருக்கோம். பிஹெச்டி லெவலில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபாக படிக்கிறாங்க, கைடன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலருடைய அந்த நோட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கிற பேட்டர்ன் இருக்குது. டிகிரி பேட்டர்னில் கூட அவங்க வந்து ஒரு டீச்சரோட அசிஸ்டன்ஸில் தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணும்பொழுது நிறைய படிப்புகளில் வந்து முடித்த பிறகு வேலை கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த சிஏசிஎம்ஏ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னா கை நிறைய சம்பளத்தோட வேலை, அப்படி இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நிறைய பேர் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே வர்றதில்லை? வரணும்னு ஆசைப்பட்டால் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க, பல அட்டம்ஸ் போகிறாங்க. அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இவங்களுடைய படிக்கிற பேட்டர்ன் தப்பாக இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 hours 3 hours மட்டுமே அவங்கள என்கேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க்கில் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு காலேஜ் பேட்டர்னில், இன்ஃபேக்ட் வந்து இது காலேஜ் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷனில் ஒரு டிகிரி காலேஜ் மாதிரி எல்லாம் கிடையாது. சிஏசிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோச்சிங் இன்ஸ்டியூட். இது ஒரு நாளைக்கு 10 hours வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக படிக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் 9 to 4 வந்து கண்டினியூஸ் கிளாஸஸ். எப்படி +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குமோ அந்த மாதிரி அந்த 4 பேப்பருக்குமே அடுத்தடுத்து என்ன பீரியட், எந்த பீரியடுக்கு எந்த ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் ஆர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அந்த கிளாஸஸை எடுக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து அவங்க அக்டோபர் வரைக்குமே கண்டினியூஸாக அவங்களுடைய டீச்சிங் இருக்கும், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து கோச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 9 to 4 காலேஜ் ஹவர்ஸ் முடித்த பிறகு ஈவினிங்கில் வந்து அவங்க ஹாஸ்டல் போகிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்டல் போன பிறகுமே அவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 10 hours இந்த சப்ஜெக்ட்க்கு மட்டுமே டெடிகேட் பண்ணுற மாதிரியும், ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஒரு ரெசிடென்ஷியல் பேட்டர்னில் 2 years அவங்களை என்கேஜ் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி காலேஜ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஈரோடு பெருந்துறையில் அமைந்திருக்கு காலேஜ். பட் எத்தனையோ மாவட்டங்கள்லேருந்து, ஏன் மாநிலங்கள்லேருந்து கூட மாணவர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்து படிக்கிறாங்க? நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே முதல்ல சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் டைம் காலேஜாக ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ் அப்படின்றதுனால பல டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து, இன்ஃபேக்ட் ஆந்திரா பார்டர்லேருந்து, கேரளாலேருந்துலாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லையுமே நம்ம ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இப்போ பேரண்ட்ஸ் கேட்குறது கூட அதுதான், சார் நாங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் நேரில் வாங்க. பேரண்ட்ஸும்
ஸ்டூடெண்ட்ஸும் சிஏ ஆஸ்பைரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங்னஸோட இந்த கோர்ஸை எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோம். நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால் நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அண்ட் கோர்ஸ் படிக்க வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு 10 hours படிக்க வேண்டிய கோர்ஸை கேஷுவலாக படிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது அவங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, அவங்களுடைய ரோட் மேப் எப்படி இருக்கும், இந்த 5 வருஷம் ஜேர்னி எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல, ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி படிச்சுட்டே இருக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்னில் தான் இது இருக்குன்றதை அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்லலாம் நாங்கள் சொல்லி புரிய வைப்போம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிடும், இந்த கோர்ஸை முடிச்சா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா. அப்போ அவங்க வில்லிங்னஸில் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ பொதுவாக வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் இங்கே வரும்பொழுது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிற வசதியை வந்து உறுதி செஞ்சுருந்தோம். ஸோ ஏன்னா அவங்க வெளியில் தங்கி படிக்கும்பொழுது கூட அவங்க வந்து நல்ல சுகாதாரமான இடத்துல தங்கியிருப்பாங்களா, பாதுகாப்பான சூழலில் தங்கியிருப்பாங்களா, அவங்களுக்கான உணவு வந்து 3 வேளை உணவும் கிடைக்குதான்றதெல்லாம் நம்மளால் உறுதி செய்ய முடியாது. பல நேரங்களில் கையில் பணம் இருக்கும், ஸோ நல்ல உணவகத்தை தேடி போகிறது, அதுக்கான நேரத்தை வந்து வீணடிக்கிறதுன்ற மாதிரி மாணவர்கள் வந்து படிக்கிற அந்த காலம் வந்து அவங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அங்கே தங்கி படிக்கிறதுக்கான சூழலை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்கும். ஸோ மாணவர்கள் காலையில் வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி அவங்க காலேஜுக்கு வர்றதுக்கு கல்லூரி பேருந்து வசதி இருக்கும். ஸோ கல்லூரிக்கு வந்த பிறகு அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா அவங்களுடைய 9 to 4 வந்து காலேஜில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் கிட்ட அவங்களுடைய டீச்சிங் அண்ட் கோச்சிங்ஸ் இருக்கும். கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதி பார்க்குற சிஸ்டமும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு 25% சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும்பொழுதும் அவங்களுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே வரைக்குமே கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த எழுதுகிற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டைம் டியூரேஷனை வந்து குறைச்சி கொடுக்குறதுலேருந்து, அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு எழுதி முடித்து அதில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கையில் இருக்கணுன்ற கவுன்சிலிங் கொடுக்குறதுலேருந்து, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அவங்க பசங்க வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ற கைடன்ஸ் கொடுக்குற வரைக்கும் அவங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ காலேஜ் 4 o'clock முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் டிரான்ஸ்போர்ட்லேயே ஹாஸ்டல் ரீச் பண்ண பிறகு அங்கேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு 1 hour ரிலாக்ஸேஷன் டைம், அவங்களோட ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்ச பிறகு அகைன் அவங்களுக்கான ஸ்டடி ஹவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிடும். ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் a டியூஷன் கான்செப்ட் மாதிரி. பட் ஆனால் அவங்க ஹாஸ்டல்லையே ஸ்டடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்கும், அந்த ஹாலில் உட்காந்து படிக்கணும். மார்னிங் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் டீச் பண்ணாங்களோ அதை ரிவைஸ் பண்ணுறது, அதை ரிவைஸ் பண்ணும்போது வர சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுமே ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் டீச்சர்ஸாக இருப்பாங்க. அண்ட் நைட் வந்து 9 o'clock வரைக்குமே அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி கொடுப்போம். இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக வந்து படிக்கிற மாதிரியும், படிக்கும்பொழுது ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க எல்லாமே ரிலாக்ஸ்டாக விடுறதில்ல, ஒருத்தரோட சூப்பர்விஷனில் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயருமே நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் மாணவர்கள் வந்து 2 வருஷம் காலேஜோடு சேர்ந்துருந்து அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல மதிப்பெண்களில் மாணவர்கள் தேர்ச்சி அடைவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சிறப்பான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும். ஆல்மோஸ்ட் இப்போ 20 years கடந்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஸோ 20 years போலவே இந்த வருடமும் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படியான அட்மிஷன்ஸ், ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு புதியுகம் சார்பாக நம்ம கல்வி 360 நிகழ்ச்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். மீண்டும் வந்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது கல்வி 360. நன்றி, வணக்கம்.